சரணம் இதய துடிப்பே மதிவொளி சரணம் இமய சிதறமே மதிவொளி சரணம். என் பேர் இருக்கு பாலாஜி. எனக்கு நான் பொறுத்த வரைக்கும் அக்கா தான் எல்லாமே. எனக்கு ஃப்ரெண்டு, பிலாசபர், கைடு, தெய்வம் எல்லாமே இன்னி வரைக்கும் என் லைஃப்பை ஓட்டிட்டு போகணும் அக்கா தான். 96-97 அந்த பீரியடில் தான் நான் முதல்ல அக்காவை பார்த்தேன். அப்போ எனக்கு ரொம்ப பாலிட்டேஷன் இருக்குது. நிறைய டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது ஏன் அப்படி இருந்ததுன்னே தெரியல. ஸோ அக்காவை வந்து பார்க்கறதுக்கு எங்கள் மல்லி தான் அழைச்சிட்டு போனான். அதுக்கு முன்னாடி எனக்கு அக்காங்கிறது யாரும் பெருசாக கிடையாது. தரிசனம் போது 2 தடவை போய் தரிசனத்துக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். பரமாச்சாரியார் வந்து அக்காவை கிளாண்டின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் தான் எனக்கு தெரியுமே வழியே வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. அன்னப்பூக்கு போகணும். சாயங்காலம் 4 மணிக்கு போகணும். இன்னைக்கு காத்தாலேருந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா எக்ஸைட்மெண்ட்டோட சேர்த்து பண்ணப்படுறது. அக்காவை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். 4 மணிக்கு போகணும். யாரோ உள்ளே இருந்தால் அவள் வெளியில் வந்துருக்கோம். நாங்கள் உள்ளே போவோம். அக்கா பூஜை உட்காந்து அக்காவை பார்த்த உடனே எனக்கு பேச்சே வரல. ஏதோ ஒன்று வந்து நான் அப்படியே கன்சோல் பண்ண மாதிரி தோணிட்டு நிறையாமல் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்தது. அழுதுகிட்டே இருந்தேன். கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க சொன்னான். கிச்சனுக்கு போனால் அங்கே பழனேரி வாங்கிட்டு தரலாம். நீங்கள் வந்து பியூர்னோட ப்ராப்ளம் எல்லாம் சரியாக கிடைக்கும். அழாது இதை முதல்ல கொண்டு போய் அக்காட்டை கொடுத்துக்குவான்னு ஏதோ ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுத்தா அதை எடுத்துன்னு போய் அக்காட்டை கொடுத்தேன். எங்காத்துலேயே வந்து எனக்கே பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு அதை வாங்கிட்டா. அதுக்கப்புறம் எங்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு 15 நாள் கழிச்சு நான் திருப்பி பார்த்து பேசுகிறேன். எனக்கு மறுபடியும் அழுகணும். அக்கா சொன்னா, நீ காத்தாலேருந்து என்னை பார்க்கணும்னு தான் நினச்சிட்டே வழியே என்னோட நீ பேசணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னா தூக்கி வாங்கி போட்டு நான் பேசணும்னு நினச்சிக்கவே இல்லை. பார்க்கணும்ன்றது தான் இருந்தது. அப்படியே பேசணும்னு நினச்சிக்கிறேன். அந்த க்ஷணம், அந்த நிமிஷம், அந்த க்ஷணம் அப்படியே டோட்டலாக அக்காவோட வச்சாங்க மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் சேர்ந்து எனக்கு முதல்ல அக்கா வந்து எங்கள் ஆளுக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் பாதம் போட்டு கோவிலுக்கு போயிட்டு உள்ள நுழையும் போது அக்கா வந்து வந்தா. ஃபஸ்ட்டு வந்து அன்னைக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் தான் புடவை வாங்குவாங்க. நல்ல நான் என்ன பண்ணேன், கடைக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பிங்க் கலர் பேர்ட் ஒன்று பார்த்தேன். அது வந்து நல்ல பிங்கும் இல்லை, ஒரு மாதிரி லைட் பிங்க். அதை வாங்கி வச்சுருந்தேன். அன்னைக்கு நம்பவே மாட்டேன். அன்னைக்கு அக்கா அதே கலர் புடவை கட்டியிருந்தது. ஒரு சாட்டின் சாரி, அதே கலர் ப்ளவுஸு, அதே கலர் புடவை. நான் கொடுத்த உடனே அந்த கையோட கழுத்தில் போட்டுட்டு சரியா இருக்கா அப்படின்னு கேட்டேன். கோவில்லேருந்து எல்லா நைவேத்தியமும் வரவழைச்சேன். வந்துதா அப்படின்னு கேட்டேன். வரலன்னு. நான் இங்கே வந்திருக்கேன், நைவேத்தியம் பண்ணியா அரைச்சல் அன்ப சொல்லணும். கோவிலுக்கு ஃபோன் பண்ண சொன்னான். எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சாப்பிட்டா. ஸோ அது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி 2-3 வாட்டி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்ருக்கா. ஒரு தடவை சாவித்திரி நோம்பன்னைக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நோம்பு பண்ணிட்டு போனாங்கக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாரையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நோம்பு பண்ணுவோம். எல்லா பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் அன்றைக்கி எல்லாரையும் இங்கே வர சொல்லி எங்கள் வந்து சாத்தியம் நோம்பு பண்ணிட்டு எல்லாரும் உட்கார சொன்னாங்க. எல்லாரும் உட்கார்ந்தா யாருக்கா பரமானது அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ உட்காரு, உனக்குள்ள போடணும் அப்படின்ட்டு அவனை பரமான சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னான். இது வந்து உன்னுடைய பாஸ்புக்ல ஒரு என்ட்ரி, உன் பேங்க்ல போட்டு வச்சுக்கக்கூடிய புண்ணியம் வந்து இது வந்து லேட்டரான உனக்கு இந்த பணம் வித்ரா பண்ணி எப்படி யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு புண்ணியம் உன்னோட லைஃப்ல யூஸ் ஆகும் அப்படின்னு அவனுக்கு சொன்னான். சாவித்திரி பற்றி பேசினான். எல்லா நாட்டு பொருட்களும் சொன்னான். சாவித்திரிங்கிறது வந்து இந்த புருஷனை வீட்டுக்கு வந்தது அது மாத்திரம் இல்லை, அவளுடைய புத்திசாலித்தனம், அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சாமர்த்தியம், அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படிங்கிறத சொன்னான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மிராக்கிள்னு சொன்னா ஒரு நாளுமே மிராக்கிள். இன்னைக்கு நான் இருக்கேன்னா அதுவும்
இருக்கணும். 20ல் எனக்கு 2020ல் பெரிய சர்ஜரி ஒன்று நடந்தது. அதில் ஏதோ இதாகி I was there in the hospital for 23 days. I was in ventilator for a week's time. என்ன நடந்தது என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, எந்த கட்டமே இல்லை. நான் சொன்னது ஒரே ஒன்று தான், மதிமொழி சரணம். ஓம் மை பிரீம் மதிமொழி போட்டு இது ஒன்று தான். நான் வேற எதுவுமே சொல்லலை. இன்னி வரைக்கும் லைஃப்பை ஓட்டிட்டு இருக்கோம். எத்தனையோ கட்டங்கள் லைஃப்பில் இருந்தாலும் அவன் பக்கத்தில் இருந்து கைட் பண்ணுறான். அக்கா ஒரு தடவை சொன்னான், யாருடைய கர்ம விலையையும் நான் மாற்ற மாட்டேன், ஆனால் அதை அண்டர்கோ பண்ணுறதுக்கு நான் கூட இருப்பேன், கண்டிப்பாக கூட இருப்பேன். அதை இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாராலையும் உணர முடியும். ஏன்னா அவள் கர்ம விலையே மாற்ற முடியாது, ஆனால் இன்னி வரைக்கும் அக்கா கூட இருக்கிறதுனால அதோட சுமை தெரியாது. சொல்ல ஒரு தடவை கல் மழை பொழியிறது, அப்போ வெளியில போய் தான் அக்கா நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க முடியாது. ஒரு கொடை எடுத்துன்னு போனா அது உனக்கு ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பாக முடியும். அந்த மாதிரி அந்த கொடையா நான் இருப்பேன். இன்னி வரைக்கும் எல்லாரோட லைஃப்லையும் எனக்கு தெரிஞ்சு அக்கா ஒரு கொடையா இருக்கேன். அதே மாதிரி அக்கா முதல்ல நான் கோவிலுக்கு வந்தபோது எல்லா கமிட்டிலையும் என்ன ஒரு கமிட்டி பாக்கி இல்லை, அத்தனை கமிட்டிலேயே பாக்கி எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல அக்கா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அதனால எல்லா கமிட்டிலையும் போட்டாங்க, எல்லா வேலையும் பேசணும், நிறைய பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா பூஸ்ட் ஆகும். அதாவது உனக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, நல்லா பேசணும். அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல பேச வச்சிருக்கா, காஃபேர் பண்ண வச்சிருக்கா, எல்லாமே பண்ண வச்சிருக்கா. எல்லாமே அவளுடைய அனுப்புறாங்க. அவள் கவர்ந்தால் வணங்கிங்கிறது அவளால் இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் பிரவாகமாக தான் போயிட்டு, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கும் ஸ்தூலமா அக்கா கண்ணாத பார்க்க முடியலையே தவிர நம்மளோட சூக்ஷ்மமா இருக்காங்கிறத நிச்சயமா உணர முடியும். அந்த பிருந்தாவனத்துல போய் உட்கார்ந்து ஒரு 6 நிமிஷம் கண்ணை மூடினாலும் கண்ணுக்கு அவன் தெரிவா. நீ என்ன நினைச்சிட்டு போறியோ அது அந்த லிங்கத்துக்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான சக்தி அங்க இருக்கு. அதே மாதிரி அத்தனை விசேஷமான சக்தி அந்த கிருஷ்ணர்கிட்டையும் இருக்கு, அந்த பிள்ளையார்கிட்டையும் இருக்கு. ஆத்துக்கு வர முடியாதன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்டே கூப்பிட்டு சொன்னாங்க, உனக்கு ஆத்துக்கு வர முடியலன்னா பரவாயில்ல, அங்க போய் நீ சொல்லி எனக்கு கேட்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம என்ன நினைச்சிட்டாலும் அந்த இடத்துல போய் கிருஷ்ணர்கிட்டயோ பிள்ளையார்கிட்டயோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அதை காட்டு தெரியும். அதே மாதிரி நான் பிருந்தாவனத்துல இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க, அங்கெல்லாம் உட்காந்துருப்பேன், நீங்க எல்லாரும் வந்து பேசலாம். அதை இன்னைக்கும் நிதர்சனமா அந்த சன்னதியில நம்மளால அனுபவிச்சிருக்கோம். நான் ரொம்ப வருஷம் அக்காவோட சொல்லலாம், ஆனால் இருந்த அந்த கொஞ்சம் வருஷ காலங்கள் எனக்கு அது கோல்டன் பீரியட் ஆஃப் மை லைஃப்னு நான் சொல்றேன். எத்தனையோ கட்டங்கள் அதெல்லாம் ஈஸியா பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளும் ஒரு அதிசயம், ஒரு நாளும் ஒரு நினைவு. அக்கா இன்னைக்கும் அக்கா தான், எல்லாருக்கும் அக்காவை பத்தி சொல்லணும்னா ஒருத்தருமே நல்ல குடும்பத்தை ஒருத்தருமே புத்தகமான சொல்லணும். அவ்வளோ இருக்கு. அவளோட காமியத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சுகர் பேசுறேன், 10 ரூபா அக்காவுக்கு அக்காவுக்கு போனோம்னா காத்தால நான் கோயிலுக்கு போகிறேன், நான் சாப்பிட முடியேன். நான் நல்லா நேரம் அக்காவுக்கு போயிட்டேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுத்து. நான் நின்றுட்டு திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நான் அக்கா உள்ள கூப்பிடுறான்னு சொன்னேன். சரி உள்ள போனேன். அவ்வளோ பேர் விஷயம்னா அக்கா அல்ல, அவ்வளோ பேர் உட்காந்துருக்கா. அக்கா எங்க கூப்பிடுறான்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னா அக்கா டைனிங் ஹால் இருக்கா, அவங்க கூப்பிடுறாங்க. சரின்னு டைனிங் ஹால் போனா அக்கா உட்காந்து நான் எதுக்கு வந்தேன்னு கேட்கல. நான் சமிதி விஷயமா தான் போனேன், ஆனா எதுக்கு வந்தேன்னு கேட்கல. முதல்ல என்ன பண்ணா, இந்த இவ்வளோ பெரிய டம்ளர், நல்ல பெரிய டம்ளர், அது ஃபுல்லா ஓட்ஸ், அதை உப்பு போட்டது, சக்கரை போடாம உப்பு போட்டு குமர் விட்டது. அதை என் கையில கொடுத்து முதல்ல தெரியுது காட்டில் ஒரு பிடிச்சு அதை பிடிச்சி முடிச்சேன். முடிச்ச அப்புறம் நீ இனிமே இங்க வந்தேன்னா சாப்பிடுவா அப்படின்னு நான் சொன்னேன். கோவிலுக்கு வர மாதிரி தானேக்கா, இங்க எப்படி நான் சாப்பிட்டு வருது, சாப்பிட்டு வந்தா தப்பே இல்லை. சரி அப்படியே வந்தேன்னாலும் லேட்டாகும் போதுன்னா
உனக்கு ஒரு பர்மிஷன் தரேன், நேரம் நீ கிச்சனுக்கு வா, உனக்கு எப்போ பசிக்கிறதோ பாலோ மோரோ என்ன வேணுமோ கேட்டு வாங்கி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிறவாட பார்த்து இவன் எப்போ வந்து எது கேட்டாலும் அப்படின்னு அந்த ஒரு காரணம். அது எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு காரணம். அதே மாதிரி அக்கா ஒரு என்ன சொன்னா, எனக்கு வந்து விசாந்தியா இருக்கணும் அந்த மாதிரி ஆசை இருக்கு. பௌர்ணமி போது நான் என்ன பண்றேன், பேசாம உட்காந்துருக்கேன். அன்னைக்கு வேற ஒன்றும் நான் பேசல, பாட தெரிஞ்சவாள்லாம் வந்து பாடிட்டு போகும்போது அந்த பாட்டை கேட்டு அப்படி உட்காந்துருக்கேன். ஒரு 2 பௌர்ணமி அந்த மாதிரி நடந்தது. ஒரு பௌர்ணமியில நானும் போய் பாடினேன். என்ன பாட்டு இது என்ன ராமன் அப்படிதான் பேசுவாளே தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். அங்க வந்து பாட்டு கேட்கறதுக்கு தான் போலாமே தவிர வேற யாரும் அமைதி வெளியா இருந்தாலும் சரி, பர்சனல் வெளியா இருந்தாலும் சரி அன்னைக்கு கிடையாது. அந்த மாதிரி 2 தடவை தான் பண்ண முடிஞ்சது அக்காவால. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்க முடியல அந்த மாதிரி ஒரு சத்சங்கம். ஆனா அந்த 2 சத்சங்கமும் அவ்வளவு மனசுக்கு சந்தோஷத்தையும் ஒரு அமைதியும் ஆத்மதிருப்தியும். ஏன்னா வேற எதுவுமே கிடையாது. பாட்டு அந்த ராமும் அது எப்படி இருக்கு, அதுல இருந்து வேற ராமத்துக்கு போலாமா, இவ்வளவுதான். அந்த நேரம் அக்கா பேசுறது, அக்காவோட சந்தோஷம், அந்த முகத்துல இருந்த சிரிப்பு, அது இன்னைக்கு நினைச்சாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பௌர்ணமி இன்னைக்கு நான் நினைச்சுப்பேன், நிலாவை பார்க்கறதே அக்காத்துல இருந்து எனக்கு ஞாபகம். அந்த பௌர்ணமி நிலா மாதிரி நிச்சலமான சந்தோஷமான ஒரு நேரங்கள் இதெல்லாம் அப்பாவோட இருந்தது எல்லாமே கோல்டன் பீரியட்ஸ் தான். கோவில்ல அதற்கு ஒரு கைங்கரியம் ஏற்படுத்தி அதற்கு ஒரு பலன் வச்சு எவ்வளவோ அதை நடத்திருக்கா. லட்சதீபம் எழுதியிருக்கோம், 6 ஒளிகாலனாலே பண்ணியிருக்கோம், தீபம் ஏற்றத்துலேயே 21 வகையான தீபங்கள் எழுதியிருக்கோம். அந்த மாதிரி ஒன்னொன்னு பார்த்து 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 சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவளால பண்ண முடியாதா, கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள முயற்சி நிமிஷம் பண்ண விபந்த முகனா அப்படின்னு படைக்கிறவர்களால அவளால பண்ண முடியாது. ஆனா எங்க எல்லாரையும் ஏன் பண்ண வச்சா அப்படின்னா எங்களுடைய கர்ம பலனை குறைக்கிறதுக்காக, எங்களுடைய பிராரம்பத்தையும் இதையும் குறைக்கிறதுக்காக, சஞ்சித கர்மாவையும் குறைக்கிறதுக்காக எங்களை அதுக்குள்ள ஈடுபடுத்தணும். அந்த மாதிரி ஒரு மனசும் அந்த மாதிரி ஒரு யாருக்கும் வரணும், தெய்வத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அந்த காரணியத்தை கூட இருந்த வராத கண்டிப்பா வரணும். ஜெயம்